அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, சில மனிதர்கள் தனது வாழ்க்கையில் அவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வின் பக்கம் ஏவக்கூடிய, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய பணி செய்யாதவர்களாக இருப்பார்கள். இவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? உண்மையில் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பது என்பது இது ஃபர்து கிஃபாயா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கடமையாகும். எப்படி ஜிஹாது ஃபர்து கிஃபாயாவாக இருக்கின்றதோ அவ்வாறு தான் நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் எனும் இந்த பணி, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கும் பணி ஃபர்து கிஃபாயாக இருக்கின்றது. எனவே மார்க்கத்தை கற்றறிந்த விசுவாசி இந்த கடமையை நிறைவேற்றுவது அவருக்கு பொறுப்பான அம்சமாகும். தான் வாழக்கூடிய ஊரில், தனது சமூகத்தில், தனது பிரதேசத்தில் இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணியை மேற்கொள்வது அவர் மீது கடமையாக இருக்கின்றது. ஆனால் இந்த கடமையை செய்வதற்கு யாரேனும் அங்கு இருப்பார்களானால், பொறுப்புடைய விவரமுள்ள நல்லவர்கள் இந்த கடமையை செய்பவர்களாக இருந்தால், அப்போது இந்த கடமையை நிறைவேற்றுவது சுன்னத்து என்ற சட்டத்திற்கு வந்துவிடும். இக்கடமையை செய்வதற்கு அங்கு யாருமே இல்லை, அதன் பொறுப்பு இவர் மீதுதான் சாட்டப்பட்டிருக்கின்றது, இவர்தான் அந்த நன்மையை ஏவ வேண்டும், தடுக்க வேண்டும் தீமையை என்றிருந்தால், அப்போது நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த அழைப்பு பணியை செய்வது அவர் மீது கட்டாய கடமையாகிவிடும். அன்பிற்குரிய சகோதரர்களே, பொறுப்புள்ளவர்கள், இதை நிறைவேற்றும் ஆற்றல் மிக்கவர்கள் சமுதாயத்தில் இருக்கும் போது மற்றவர்கள் மீது இது சுன்னத்து என்றும், எவருமே இல்லாத போது இதை ஆற்றுவது கடமை என்ற நிலைக்கும் ஆகிவிடும். இதுதான் இஸ்லாத்தில் ஜிஹாதினுடைய சட்டமும். எதிரிகளுக்கு எதிராக போர் புரிவதற்கு மக்கள் பலம் வாய்ந்தவர்கள் இருக்கும் போது எல்லோர்கள் மீதும் அது கடமையாகிவிட மாட்டாது. இல்லை, மக்கள் இல்லை, தான் மாத்திரம்தான் அதற்கு இருக்கிறேன் என்ற நிலைமை ஆகிவிட்டால் அப்போது அதை செய்வது கடமையாகிவிடும். உங்களில் எவர் தீமையை கண்டாரோ அதை தன் கரத்தினால் தடுக்கவும், அதற்கு சக்தி இல்லாவிட்டால் தன் நாவினால் தடுக்கட்டும், அதற்கும் சக்தி இல்லாவிட்டால் தன் உள்ளத்தால் வெறுக்கட்டும் என்று கூறிய நபி அவர்கள் இதுதான் ஈமானுடைய குறைந்த நிலை என்று சொன்னார்கள். முற்காலத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுக்கும் அவர்களுடைய பணியை எடுத்து நிறைவேற்றக்கூடியவர்கள் இருந்தார்கள். அந்த சுன்னத்தை பின்பற்றி அதை மக்களுக்கு எடுத்துச் சொல்பவர்கள் இருந்தார்கள். ஆனால் பின்னால் வந்த ஒரு சாரார் அந்த நபிமார்கள் சொன்னது எதுவோ அதற்கு முரணாக செயல்படுபவர்களாக இருந்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்காலத்தவர்களை பற்றி சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, தவா என்று சொல்லக்கூடிய இந்த கடமை நமக்கு பொறுப்பாக அமைந்துவிடும். அதை செய்வதற்கு யாரும் இல்லாவிட்டால் இருப்பார்களானால் அது சுன்னத்தான காரியமாக ஆகிவிடும்.